விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு சம்பளம் இந்த நிறைய கமெண்ட்ஸில் பார்த்துருக்கீங்க. இந்த சேலரியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஜென்ரலாக ரூ. 500 பெர் டே ஒரு சிங்கிள் ஆளுக்கு, அடிஷ்னலி ரூ. 100 சாப்பாடு செலவுக்கு, மொத்தம் 18,000 ஒரு சிங்கிள் ஆளுக்கே கிடைக்கிது. அது இல்லாமல் கேஸ் சிலிண்ட்ரு கொடுத்துட்றாங்க, வீடு கொடுத்துட்றாங்க, பைக் கொடுத்துட்றாங்க. இது சிங்கிள் ஆளுக்கு. ஃபேமிலின்னு பார்க்குறப்ப ரூ. 800 கணக்கில் வருது. அது மளிகை ஜாமான், அரிசி இதெல்லாம் பார்த்தாக்க ரூ. 24,000 பெர் மந்த் வருது. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம மாத சேலரியாக சொல்கிறதுனால காஸ்ட்லியாக தெரியுது. பட் இதை பார்த்தோம்னாக்க இது டெய்லி வேஜஸ் தான் நம்ம அனுப்புகிறோம். இந்த 400 ருபீஸ் ஜென்ஸுக்கும், 300 ருபீஸ் லேடிஸுக்கும் அப்படின்ட்டு. மற்ற ஃபெசிலிட்டி கேஸ் சிலிண்ட்ரு, வீடு இதெல்லாம் மற்ற இது கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ மாட்டு பண்ணைன்னா அதில் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அந்த மாடு எத்தனை மாடு இருக்குது அதை பொறுத்து இருக்குது. கோழி பண்ணைனாலும் உங்களுக்கு கோழி குஞ்சு கணக்கு வச்சு தான் நம்ம விட்றோம். அது 20,000 30,000 அந்த ரேஞ்சிலையும் வருது. இதுதான் சேலரி டீட்டெயில் நம்ம அனுப்புகிறது. இது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒத்து வந்துச்சுன்னா என்னை கால் பண்ணுங்கள். நாங்கள் கிராமமாக சென்று ஒவ்வொரு விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதனால் இன்னும் நிறைய தோட்ட தொழிலாளர்கள் நம்மளோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இது கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் இதை ப்ரைவேட் லிமிட்டடாக அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னொரு 10 நாளில் அது ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடும் எங்கள் கம்பெனி. இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் இருக்கும். நன்றி.